பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இந்த மாதத்தின் இறுதியான நாட்களில் நாம் இருக்கின்றோம். இன்றும் தேவன் நம்மில் நினைவாய் இருக்கின்றார். நமக்கு புதிய நாட்களை ஆசீர்வாதமாய் அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் நற்செயல். நற்செயல் என்றால் நல்ல காரியம், நல்லது செய்வது. இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமையர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 7. மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலை வாழ்வு வழங்குவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய நல்ல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பலர் அறியும் வண்ணம் அறியா வண்ணம். ஆனால் சில நேரங்களில் நாம் சோர்ந்து விடுகிறோம். நான் என்னதான் நல்லது செய்தாலும் எனக்கு தீமையே நடக்கின்றது. நான் என்னதான் இவர்களுக்கு நல்லது நினைத்தாலும் அவர்களுக்கு அது புரிவதே கிடையாது. பின்பு ஏன் இந்த நல்ல காரியத்தை நான் செய்ய வேண்டும்? பின்பு ஏன் இவர்களுக்கு நான் நல்லது நினைக்க வேண்டும்? நான் இதை செய்யாமல் இருக்கலாமே. ஏன் இவர்களுக்கென்று இந்த காரியங்களை நான் செய்துவிட்டு மன கவலை கொள்ள வேண்டும் என்று அநேக நேரம் நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் இன்று செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் இறைவனுக்கு பிடித்தது. அவர் மாட்சி அடைகின்றார். அதன் நிமித்தம் நமக்கும் நிலைவாழ்வு வருகின்றது. நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். மன உறுதியோடு தயங்காது செய்ய வேண்டும். மற்றவரிடம் நல் மதிப்போ பாராட்டோ பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. இறைவன் என்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். நான் செய்யும் நல் செயல்கள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நிலைவாழ்வை அளிக்கக்கூடியது என்ற எண்ணத்தோடு தயங்காது அதை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய இருதயம் சோர்ந்து விடுகின்றது. நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்று. மன உறுதியோடு இந்த நல்ல காரியத்தை செய்வோம். மனம் சோர்ந்து போகும், உடல் சோர்ந்து போகும். ஏனென்றால் யாருக்கும் நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தெரியவில்லையே, ஒருவரும் இதை புரிந்து கொள்ளவில்லையே. இந்த குடும்பத்திற்காக இத்தனை நல்லது செய்து கொண்டிருக்கிறேன். நான் வேலை செய்கிற இடத்திற்கு இத்தனை நன்மையான காரியங்களை செய்கிறேன். என் உறவினர்களுக்கெல்லாம் நல்லதே நான் நினைக்கின்றேன். ஆனாலும் அவர்கள் என்னை பற்றி நினைப்பதில்லை. சில நேரத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நமக்கு அங்கீகாரம் கிடைக்காது. உலக பிரகாரமான மனிதனுடைய பார்வையில் பாராட்டு கிடைக்காது. நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மற்றவருடைய கண்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் இறைவன் அதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். மன உறுதியோடு தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகளை செய்து கொண்டே இருங்கள். நிலைவாழ்வை அடைவீர்கள். நல்லதொரு கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுகிறீர்கள். திடீரென்று ஒரு களைப்பு வருகின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த ஓட்டம் நீ தொடர்ந்து ஓட வேண்டிய ஓட்டம். இப்போது உனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய களைப்பு தற்காலிகமானதுதான். நான் உனக்கு துணிவு கொடுக்கின்றேன், திடன் கொடுக்கின்றேன். அந்த திடனும் மன உறுதியையும் கொண்டு தொடர்ந்து ஓடு. தொடர்ந்து ஓடி இறைவனுக்கு சாட்சியான வாழ்க்கை வாழுங்கள். அதுவே உங்களுக்கு நிறைவாழ்வை கொடுக்கும். 1 அரசர்கள் அதிகாரம் 19 இறைவார்த்தை 4 பார்க்கின்றோம். எலியா ஒரு பாலை நிலத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே, போதும், நான் ஓடின ஓட்டம். நான் களைத்து விட்டேன், நான் சோர்ந்து விட்டேன். என்னுடைய உயிரை நீர் எடுத்து விடும் என்று ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தைகளை கூறுகின்றார். 1 அரசர்கள் அதிகாரம் 19 இறைவார்த்தை 4. அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின் வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. இதோ ஆண்டவரே, நான் ஓடினது போதும், உமக்காக பணியாற்றியது போதும், என் உயிரை எடுத்துவிடும். நான் சோர்ந்து விட்டேன், களைத்து விட்டேன். என் மூதாதையரை விட நான் நல்லவன் கிடையாது. எனக்கு கொடுத்த ஜீவ ஆண்டுகள் போதும், என்னுடைய உயிரை எடுத்துவிடும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். இது உடல் சோர்வு, மன சோர்வு, ஓடின ஓட்டத்தில் ஒரு சோர்வு, பயணித்த தூரத்தின் ஒரு சோர்வு. ஆனால் ஆண்டவர் எலியாவிடம் சொன்னது, இன்னும் நீ பயணிக்கக்கூடிய தூரங்கள் அநேகமாயிருக்கின்றது. எலியாவுக்கு ஆண்டவர் புத்துணர்ச்சி கொடுக்கும் வண்ணமாக
2 முறை உணவு கொடுக்கின்றார். முதல் முறை அவர் உணவு கொடுத்தது அவருடைய களைப்பை ஆற்ற, 2வது முறை அவர் உணவு கொடுத்தது தொடர்ந்து ஓட்டத்தை ஓட. 1 அரசர்கள் அதிகாரம் 19 இறைவார்த்தை 6 பார்க்கின்றோம். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக் கொண்டார். இறைவார்த்தை 7:8 பார்க்கின்றோம். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்போது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்து அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். பிரியமானவர்களே, எலியா தொடர்ந்து ஓட ஆண்டவர் வலிமை கொடுக்கின்றார், திடன் அளிக்கின்றார், தைரியத்தை கொடுக்கின்றார். இதோ அவர் சாப்பிடுகின்ற உணவு அவருக்கு வலிமை தரக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் 40 நாட்கள் அவருடைய பயணத்திற்கு வேண்டிய பலத்தை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஓடுகின்ற ஓட்டம் விசுவாசத்தின் ஓட்டம். அதை மன உறுதியோடு ஓடுவோம். எந்த இடத்திலும் களைத்து சோர்ந்து விடாதபடி பார்த்துக் கொள்வோம். நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் தளர்ந்து போகாதபடி பார்த்துக் கொள்வோம். எந்த இடத்திலும் சத்ருவானவன் நம்மை மேற்கொள்ளாதபடி பார்த்துக் கொள்வோம். போதும் நான் செய்த நல்ல காரியங்கள், போதும் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்று ஒரு நாளும் நினைக்காதபடி, ஆண்டவர் எத்தனை தூரம் நான் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அத்தனை தூரங்கள் தயங்காமல் நான் பயணிக்க வேண்டும். மன உறுதியோடு பயணிக்க வேண்டும். விசுவாசத்தோடு என்னுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் மன உறுதியோடு நற்செயல்களை தொடர்ந்து செய்பவர்களாய் இருப்போம். ஆண்டவருக்குள் இணைந்து இந்த பயணத்தை தொடர்ந்து ஓடுவோம். நிச்சயமாக நிலைவாழ்வை நாம் ஒவ்வொருவரும் அடைவோம். இந்த ஓட்டம் ஒரு விசுவாசத்தின் ஓட்டம், ஒரு தைரியத்தின் ஓட்டம், சாட்சியின் ஓட்டம், ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையக்கூடிய ஒரு ஓட்டம். இதில் நாம் சோர்ந்து நிற்காதபடி பார்த்துக் கொள்வோம். நம்முடைய ஆன்மா சோர்ந்து போகாதபடி பார்த்துக் கொள்வோம். விசுவாசத்தின் வார்த்தை, விசுவாசத்தின் உணவின் வார்த்தையை அவ்வப்போது நம்முடைய ஆன்மாவுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். அப்போதுதான் நம்முடைய ஆன்மா எப்போதும் புதுப்பிக்கப்பட்டதாய் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பயணிக்கும் போது நான் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டவனாய் இருப்பேன், ஜெயம் கொள்ளக்கூடியவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். ஏன் இவ்வளவு நேர்மையாய் நான் இருக்க வேண்டும்? பொய் சொல்லாமல் வாழ வேண்டும், நல்ல காரியங்களே செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நான் நடக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, உயர்வு இல்லை என்று ஏதோ ஒரு சோர்வு நம்முடைய வாழ்வில் அழுத்தி கொண்டு இருக்கலாம். இறைவன் கொடுக்கிற வார்த்தை, மன உறுதியோடு நற்செயலை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கு நிலைவாழ்வு நிச்சயமாக உண்டு. உலக பிரகாரமான ஆஸ்திகளை அடைய நாம் பிரியப்படாதபடி மோட்ச ராஜ்யத்துக்குள் போக இன்றைக்கு நாம் செய்கின்ற இந்த ஓட்டம்தான் மோட்ச ராஜ்யத்தின் வாசலுக்குள் போகக்கூடிய நுழைவு சீட்டாக இருக்கின்றது. தொடர்ந்து தேவனோடு பயணிப்போம். களைப்புகள், சோர்வுகள் எல்லாம் நீக்குவோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும். மன உறுதியோடு, தயங்காத விசுவாசத்தோடு இறைவனோடு இணைந்து ஓடுவோம். நிச்சயமாக நிலை வாழ்வை அடைவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா? இரக்கமை உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி ஐயா. புதிய ஒரு நாளில், புதிய ஒரு வாரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மனசோர்வோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இது ஆற்றலையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. தொடர்ந்து மன உறுதியோடு அவர்கள் பயணிக்க நீர் கொடுத்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தொடர்ந்து விசுவாசத்தோடு உண்மையின் பாதையில் நடக்க எங்களை நீர் தைரியப்படுத்தும். எங்களோடு இணைந்து செயல்படும். எங்களுடைய எல்லா தேவைகளையும், எல்லா சோர்வு களைப்புகளை எல்லாம் நீக்கி தேவைகளை சந்தித்து எங்களோடு கூட இருந்து நீர் நடத்துவீராக. இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் உயிருள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். சோர்ந்த உள்ளங்கள் ஆண்டவருக்குள் திடன் கொண்டு தொடர்ந்து ஓடட்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன்.
அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே.